இந்துக்களுடைய தீபத்தூண்ல விளக்கேற்றத்துக்காக எந்த மைனாரிட்டி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ல போறது இல்லை. ஸோ இங்க பிரச்சனை மைனாரிட்டி ஓட்டு கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், திமுகவே மிஷினரிக்கான கிறிஸ்துவ திமுகவா மாறிடுச்சு. இனிமேல் நீங்க அந்த சிடிஎம்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுகவுக்கு அடுத்த தலைவர் யாரு ஊருக்கே தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான். அதுக்கப்புறம் இன்பநிதி, அதுக்கப்புறம் அவருக்கு பிறக்க குழந்தை குழந்தைன்னு அந்த அப்படியே எழுதி வச்சுட்டாங்க பிறக்க குழந்தைன்னு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் நான் ஒரு யாருன்னு சொன்னாரு, நான் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு ஓப்பனாக சொன்னேன். ஏன் நான் ஒரு இஸ்லாமியன்னு சொல்ல வேண்டியதானே, நான் ஒரு நாத்திகன் அப்படின்னு அட்லீஸ்ட் கமல் மாதிரியாச்சும் வெளியே சொல்றதுக்கு தைரியம் இல்லாமல் நான் ஒரு நாத்திகன் சொல்லி எல்லா படத்துலையும் கிறிஸ்டியானிட்டி பற்றியாக பேசியிருக்கலாம். இல்லையே, நான் கிறிஸ்துவன்னு ஓப்பனாக சொன்னார். ஸோ அவர் கன்வெர்டட் எப்போவோ, அதே மாதிரி சேகர் பாபு கன்வெர்டட் எப்போவோ. அவன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு அவருடைய நடவடிக்கை, அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே க்ளீனாக புரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப தெளிவாக கன்வெர்ட் ஆகியிருக்காரு, கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருக்காரு, கிரிப்டோ கிறிஸ்டினாக இருக்காரு. ஏன்னா கிறிஸ்டின் பிரச்சனை கிடையாது, திருப்பி நான் சொல்கிறேன், கன்வெர்டட் கிறிஸ்டின் தான் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கே உங்கள் சேனல் முதல் கூட நிறையா சேனலில் பேசக்கூடிய ஒரு பாதிரியாரே ஒருத்தர் இருக்கார். அவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாலலாம் வர எலெக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எத்தனை கிறிஸ்துவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. ஸோ பிரச்சனை அது கிடையாது. ஜீசஸ் மேலே அன்பு கொண்ட கிறிஸ்துவர்கள் நம்ம பிரச்சனை கிடையாது. பணத்தின் மேலே அன்பு கொண்டு கன்வர்ஷன், அதாவது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். திருமாவளவன் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. எதுல பண்ணியிருக்காரு? டாக்டரேட் ஆஃப் மாஸ் கன்வர்ஷன். அப்படி ஒரு படிப்பு இருக்கா அப்படின்னா அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு போல இருக்கு. மாஸ் கன்வர்ஷனுக்கான ஒரு துறையில அவர் பண்ணியிருக்காரு. இப்ப புரியுதா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கட்சி பேர்ல அப்படின்னு, நாத்திகன்ற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கிரிப்டோ கிறிஸ்டினா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்துக்கள் வாழவே கூடாது. இப்போ நீங்க சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. திருப்பூர்ல ரொம்ப வருஷமா இருந்த ஒரு முருகன் கோவிலை இடிச்சு தள்ளியிருக்காங்க இந்த தீர்ப்பு மேல இருக்கிற கோவத்துல. நீ ஒரு கோவிலை காப்பாத்துறியா, நான் ஒரு கோவிலை இடிக்கிறேன், இவ்வளவுதான் திமுக. ஸோ திமுகங்கிறது வாக்குக்காக மைனாரிட்டிக்காக எல்லாம் இல்லை, முழுக்க கிறிஸ்துவ கட்சியை மாறிடுச்சு. நான் ஒரு கிறிஸ்துவன், நான் ஒரு கிரிப்டோ கிறிஸ்டியன், நான் ஜீசஸ் அன்புக்காக கும்பிடுறேனோ இல்லையோ, மிஷினரி காசுக்காக கும்பிடுறேன், எனக்கு எலெக்ஷனுக்கு மிஷினரி காசு வேணும், நீ எப்படி இந்துவை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு மேல்முறையீடு அப்படின்றது.